வணக்கம். வெல்கம் டு தேவிஸ் டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நான் என்ன செய்ய போகிறேன்னா, எல்லா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஃப்ரை செய்ய போகிறேன். இந்த ஃப்ரையை சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் சாதாரணமாக சாஃப்டாக இருக்கும் ஃபிஷ் பொரிச்சா. நான் இப்போ பொரிக்கிறது கிறிஸ்பாக இருக்கும். அதனால் வெளியில் கிறிஸ்பாக இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு வித்தியாசமான முறையில் ஃபிஷ் ஃப்ரை இன்றைக்கி பண்ணுறேன். கொடுவாள் மீன் வாங்கியிருக்கேன். கொடுவாள் மீன் ஒரு 3/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். நான் அப்புறம் அடுத்தபடி நான் அந்த ப்ரொசீஜர் சொல்கிறேன். இப்போது அந்த ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். கொடுவா மீன் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அந்த புது விதமான செய்முறைகளும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸை காட்டுறேன், என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஒரு 3/4 கிலோ கொடுவாள் மீன் ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அதை ஒரு 4 தடவை உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம் சாறு எல்லாத்தையும் போட்டு 4 தடவை அலசினா தான் அந்த ஃபவுலிங் ஸ்மெல்லாம் போகும். அதை அலசிட்டு இதை இங்கே வச்சுருக்கேன், டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். இந்த அலசின மீன் தான் இது. அதை பொரிக்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் மட்டும் ஆயில், அதாவது கடலெண்ணெய் அந்த மாதிரி வைக்காமல், இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அந்த ஓகே ஆயில் மாதிரி, இந்த ஒரிஜினல் ஆயில்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தவிட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் சமைக்கும்போது இந்த மற்ற ஆயிலில் சமைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதனுடைய பாதிப்பு குறைச்சலாக இருக்கும். அதனால் மற்ற எல்லா எண்ணெயிலையும் இந்த ஒரிஜினல் ஆயில் தவிட்டு எண்ணெய்ங்கிறது நீங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். தவிட்டு எண்ணெய் அது நான் என்ன பயன்படுத்துவேன்னா, நான் டீப் ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு, நல்லா எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இந்த ஆயில் தான் வாங்குவேன். அதுதான் இங்கே வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு 200க்கு மேலே இருக்கும். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நான் இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன். நான் எப்படி எவ்வளோ ஊற்ற போகிறேங்கிறத நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு சாதாரணமாக எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்கெட்டில் அல்லது இந்த ஆச்சி ஃப்ரை மசாலா, சக்தி ஃப்ரை மசாலா இதெல்லாம் தான் வாங்கி அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு போட்டு அதை மேரினேட் பண்ணி பொரிக்கிறாங்க. நான் என்னுடைய மெத்தடு என்னன்னு சொன்னால், எல்லாத்தையுமே நான் வீட்டிலே தயார் பண்ணி எல்லா பொடியும் வச்சுருக்கேன். அதாவது இதில் போடுற பொடிகள் பூராவே நான் பண்ணது. உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ மிளகு பொடி, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கடையில் வாங்காமல் அந்தந்த பொருளை கொஞ்சம் லேசாக வறுத்து கொஞ்சம் சூடு காட்டி தனித்தனியாக மிக்சியில் பொடித்து அதை நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். எப்போவுமே எல்லா பொடி யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கெல்லாம் அதுதான் நான் போடுவேன். அதே மாதிரி இதுக்கும் நான் போடுறேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கடையில் வாங்குகிற பொடியிலெல்லாம் கொஞ்சம் கலர்ஸ் சேரணும், அல்ல அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். அது மாதிரி கொஞ்சம் ஏதோ கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க. இப்போ நம்மனா அப்படியே நேச்சுரலாக அந்த ப்ராடக்டை பொடி பண்ணி வச்சுருப்போம். அதனால் நமக்கு கலரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம ஆக்சுவலாக நமக்கு அதில் உள்ள சத்து நமக்கு கிடைச்சா போகணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவெல்லாம் இருக்க வேணாம். இதுவும் அட்ராக்டிவாக இருக்கும், ஒன்றும் அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதாவது எல்லா பொடியுமே நீங்களே தயார் பண்ணி வச்சு அந்த பொடிகளை சேர்த்து மசாலாவாக குழச்சி அதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்சது வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது தான் நான் இப்போ செய்ய போகிற முறை. அதுக்கு இந்த மசாலா பொடி நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். தனி மிளகா பொடி ஒரு 1.5 இந்த கரண்டியில், இந்த கப்பில் ஒரு 1.5
இருக்கும். அதுதான் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா அந்த மிளகா பொடி தான் கூட இருக்கணும். அப்புறம் கலருக்காக அந்த கலர் வந்து நல்லா சிகப்பாக வரும்ல, ஒரு சில்லி கலரில், அந்த கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, அது ஜஸ்ட் ஒன்னஸ் வர்றதுக்காக அது ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகப்பொடி எல்லாமே ஒரு டீஸ்பூன், மிளகு பொடி, சோம்பு பொடி, இது அஞ்சரைப்பட்டி சாமான். இதெல்லாம் நானே தயாரித்து பொடியை வச்சுருக்கிறதால அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் சாதாரணமாக கிறிஸ்மஸ் வர்றதுக்காக ஒரு வித்தியாசமான பொடி நான் வச்சுருக்கேன். வித்தியாசமான பொடி கிடையாது, நம்ம பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை பொடி பண்ணி இதோடலாம் சேர்த்து இந்த எல்லா பொடியோடையும் சேர்த்தோம்னா அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரைக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கும். அதனால் இந்த பொட்டுக்கடலை பொடி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே போடுவோம். இந்த எல்லா பொடியும் கலந்துக்கிட்டு எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு கலந்து நம்ம அதை இதில் ஸ்மியர் பண்ணி மேரினேட் பண்ணால் நல்ல ஒரு கொஞ்சம் புளிப்பு ருசியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் போடுவோம். அப்போ உப்பு, அதே மாதிரி நான் இந்துப்பு தான் போடுவேன். இந்துப்பு, இந்த ராக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மோஸ்ட்லி அதை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா இந்த அயோடிஃபிகேஷனுக்கெல்லாம் என்னமோ கெமிக்கல் போடுறாங்கங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்கிறதால ராக் சால்ட்டில் அதெல்லாம் போட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த சால்ட்டே பிங்க் கலரில் இருக்கு பாருங்கள், இது அப்படியே ராக்கில் உடச்சி எடுக்கிறது. அதனால் இதில் ஒன்றும் கெமிக்கல்லாம் இருக்காது. இது சுத்திகரிக்கப்படுறதெல்லாம் கிடையாது, அப்படியே பொடி பண்ணி தான் வரும். அதனால் இந்த எப்போவுமே இந்து பூ நான் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் தான் இந்த பொடிகள் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இத்தனையும் இந்த ஸ்பைசஸ் இது எல்லாம் வீட்டில் தயார் பண்ண எல்லா பொடியையும் கலந்து பெசரி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து ஊற வச்சுருந்து அப்புறம் ஃப்ரை பண்ணுவோம். நான் ஒரு மெத்தடு என்ன பண்ணுவேன்னு சொன்னால், இந்த பொடியெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். சிலது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும், சிலது கொஞ்சம் ரொம்ப நல்லா பொடியாக இருக்கும், சிலது குறகுறப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒன்னஸ் வராது, அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த ஸ்டிக்கி நேச்சர் வராது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த எல்லா பொடியையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டிடுவேன். ஒரு ஓட்டை ஓட்டிட்டோம்னா ஒரு சுத்தம் நம்ம அடிச்சிட்டோம்னா எல்லாம் ஒரே சேம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எல்லா பொடியும் ஒரே பவுடராகிடும், ஒரே பேஸ்ட்டாகிடும். அதில் எண்ணெய் வேறு நம்ம ஊற்றுற பொழுது அந்த எண்ணெயினுடைய குவாலிட்டியை ஸ்டிக் பண்ணிக்கிறது தான். நம்ம கையிலெல்லாம் எண்ணெய் தடவணும்னா போக மாட்டேங்குதில்ல, ஒட்டிக்குதில்ல, அந்த மாதிரி. நம்ம தலைக்கு எண்ணெய் தடவணும்னா ஷாம்பு தேய்ச்சா தானே போகுது, அந்த மாதிரி. இதுலேயும் இந்த பதார்த்தத்துலேயும் எண்ணெயை சேர்த்து நம்ம கலந்து பிசைஞ்சோம்னா ஒட்டிக்கும். அதனால் இந்த எண்ணெயை ஊற்றி நான் அரைக்க போகிறேன். இந்த எல்லா பொடியிலையும் சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சொல்கிறேன். பொரிக்கிறது ஆயிலில் பொரிக்கிறோம். இந்த ஆயில் விற்கிறாங்கள்ல, அதில் பொரிக்கிறேன். அதனால் இதை மட்டும் நான் இப்போ நான் மிக்சியில் போட்டு எண்ணெயை ஊற்றி அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். தனி மிளகா பொடி, காஷ்மீரி, இந்த எல்லாம் ஒரு பொடியாக போட்டுவிடுவோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த எல்லா பொடியும் போட்டுடுவோம். ஒரே ஒரு விதை இருக்குது, அதை எடுத்துருவோம். we will just remove this. அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும். இதை நான் இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இது எப்படி பேஸ்ட்டாக இருக்குது, நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த இதில் ஸ்மியர் பண்ணுற அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே மேலே தடவி வச்சுட்டா தட் இஸ் ஓகே. அதில் ஒரு பாதி முக்கால்வாசி ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஊற வேண்டியது தான் பாக்கி.
சாதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போது செஞ்சு காட்டுறேங்கிறதுக்காக நான் இப்படி காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த இதை மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது வெளியில் பிரியாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லது. நான்ஸ்டிக்கே வைங்க. இது மண் வாணலி, மண் பாத்திரம் வாணலி கூட வைக்கலாம். நான் வச்சுருக்கேன், ஆனால் புதுசாக இருக்குது. அது பழக்கலை. மண் பாத்திரம் எல்லாமே பழக்கி தான் இந்த மாதிரி ஃப்ரைலாம் பண்ணணும். உடனே எடுபடாது. அதனால் அதை நான் யூஸ் பண்ணல. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஆனால் அது பழக்கிட்டு அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். சுடட்டும். சுட்டு நல்ல ஃபாஸ்ட்டு தீயில் வச்சு நல்லா எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம மீடியம் பண்ணிக்கலாம். அது பொரிக்கிற ப்ராசஸ் ஃபுல்லாகவே மீடியத்தில் தான் பண்ணணும். ஆனால் இது நான் ஸ்மால், அந்த 3 பர்னரில் ஸ்மாலில் தான் வச்சுருக்கேன். அதனால் இது மீடியம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே இருந்துக்கலாம். இது ஆக்சுவலாகவே சின்னது, அதனால் கொஞ்சமாக தான் மெதுவாக தான் ஹீட் ஆகும். இப்போ இந்த தவிட்டு எண்ணெய், ஒரிஜினல் ஆயில் கிடைச்சா வாங்குங்க. ஏன்னா இதில் நான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இந்த காம்போசிஷன்லாம் கொஞ்சம் நல்ல உடம்புக்கு சௌரியம் தர அளவுக்கு இருக்கும் மற்ற எண்ணெயை விட. எண்ணெய் நல்லா சுடணும், இல்லைன்னா எண்ணெய் கொட்டுக்கும். எண்ணெய் நல்லா சுடணும். இப்போ போடுறேன். ஒன்றா கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி விட்டு போடுவோம். இன்றைக்கி துண்டெல்லாம் பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி அமைஞ்சு போச்சு நல்லா. நீங்கள்லாம் பார்க்குறதுக்காகவே அமைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். இல்லைன்னா அப்புறம் ஒன்றோட ஒன்று நெருக்கிட்டு இருக்கோம். நிறைய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஃபிஷ்ஷில். அதனால் இட்ஸ் குட் ஃபார் ஆஸ் அ நான்வெஜ் ஐட்டம். ஃபிஷ் இஸ் அ வெரி குட் மெட்டீரியல் டு டேக் ஆஸ் அ ஃபுட். ஒன்று சுகர் பேஷண்ட்டெல்லாம் அழகாக சாப்பிட்லாம், ப்ரொவைடட் தே ஷுட் நாட் கெட் இட் ஃப்ரைடு. ஃப்ரை பண்ணக்கூடாது. அது சாதாரண மீனை அப்படி குழம்புல போட்டு எத்தனை வேணால் சாப்பிட்லாம், ஒன்றுமே சுகர் ஏறாது. குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதையும் எடுத்துடலாம். வெடிக்கும், ஜாக்கிரதை பார்த்துங்க. வெடிக்கும், வெடித்து முகத்தில் தெளிக்கும். இது ஃபிஷ் பொரிச்சாலே அப்படி தான், ஜாக்கிரதை. சரியாக பண்ணி வெடிக்கும்னு நினச்சிக்கிட்டே நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தோம்னா we can avoid. நம்ம அப்படியே அனிச்சை ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாகவே நம்ம திரும்பிடுவோம் அப்படியே முகத்தை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஃபிஷ் ஃப்ரை. இந்த ப்ரொசீஜரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி, இன்க்ரீடியன்ட்ஸும் அதே மாதிரி எவ்வளோ போடணும், ஒரு 1/2 கிலோவுக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3/4 கிலோவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரியே போட்டு நான் சொல்கிற மாதிரியே மிக்சியில் அடித்து அந்த ப்ரொசீஜர் மாறாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பாகவும் இருக்கும். அந்த அளவில் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையை பண்ணி பாருங்கள். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேரிங்கில் தான் உலகமே போயிட்டுருக்கு. தேங்க்யூ.